சமீப காலமாக திமுக அதிமுகவிலிருந்து முக்கிய பிரமுகர்களை இழுக்கின்ற பணியை செய்து வருகிறது. பிரிந்தவர்கள் ஒன்று கூடணும். அதுக்கு பதிலாக பாஜகவோட போய் ஒரு பொருந்தாத கூட்டணியை வச்சிருக்கிறாரு. என்னப்பா முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவுக்கு யாருன்னா மேலிட முடிவு செய்யுங்கிறாங்களே. அமித்ஷாவா அண்ணா திமுகவுக்கு தலைவர்? இது அண்ணா திமுகவா அமித்ஷா திமுகவா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்களை ஏற்பாடு பண்ணதே கார்த்திக் தொண்டைமான் தான். தலைக்கு 250 ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து வண்டியில வாகனத்தை கொடுத்து ஆளை கூட்டிட்டு வந்ததே அவங்க தான். இப்ப என்னதான் நீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளும் ஊர்வலமாக வந்தாலும், தமிழ்நாடு முழுக்க எடப்பாடி பழனிசாமி ஊர்வலமாக வந்தாலும் அவர் ஒரு நாள் எம்ஜிஆர் ஆகி, ஒரு நாளும் அவர் ஜெயலலிதா ஆகிவிட முடியும். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் ராஜ கம்பீரன் அப்பாஸ் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ சமீப காலமாக திமுக அதிமுகவிலிருந்து முக்கிய பிரமுகர்களை இழுக்கின்ற பணியை செய்து வருகிறது. திமுக அதிமுகவை கபலீகரம் செய்வதாக நீங்க பாக்குறீங்களா? அதிமுக என்கிற அரசியல் கட்சி ஒரு ஓடாத குதிரை போல நின்று விட்டது. நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிறையா பஸ் இருக்கும், ஒரே போர்டு போட்ட பஸ்ஸே ரெண்டு நிற்கும். நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணான்னு வச்சுங்க, ஒரு வண்டியில் இடம் பிடிச்சி கஷ்டப்பட்டு இடம் பிடிச்சி பூரா ஓடி இன்னொரு வண்டியில் ஏறிடுவாங்க. அப்போ ஓடுற வண்டியில் தான் பயணிப்பான். சாதாரண பேசஞ்சரே ஓடுற வண்டியில் தான் பயணிக்கிறான். அரசியலில் ஓடாத வண்டியில் எப்படி பயணிப்பான்? நீங்கள் அன்வர் ராஜா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க நபர். அவர் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் திமுகவில் இருந்தபோது அவரும் திமுகவில் இருக்காரு. எம்ஜிஆர் மன்றத்தில் இருக்கிறாரு. எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிக்கிற போது இவர் எம்ஜிஆருக்கு ஆதரவாக திமுக விட்டு விலகுறாரு. மண்டபம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர், யூனியன் சேர்மன் சொல்லுவாங்க, அதில் ஜெயிக்கிறாரு. அப்போ உள்ளாட்சி தேர்தலாம் பல இடங்களில் அதிமுக வெற்றி பெறவே இல்லை. குறிப்பாக தென் மாவட்டங்களில் வெற்றி பெறலை. இவர் தான் முதல் ஊராட்சி பெருந்தலைவர், ஊராட்சி ஒன்றியங்களினுடைய பெருந்தலைவர், யூனியன் சேர்மன் ஆகிறாரு. அவருக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க மாநாட்டிலேயே. அப்புறம் அவர் படிப்படியாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறாரு ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டங்கள். அப்புறம் என்ன செய்யறாருன்னா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. இவ்வளவு பொறுப்புகளை வைத்தவர் 1972 அதிமுக தொடங்குச்சு அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் ஒரு 52 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் 52 வருடமும் அதிமுகவில் அன்வர் ராஜா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அவர் ஏன் நீங்க திமுகவில் போய் இணையிறிய அப்படின்னு கேட்கறதுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. இந்த கட்சி ஒருங்கிணையணும்னு நம்ம எவ்வளோ ஆசைப்படுறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்களுடைய தேவர் சமுதாயத்தினுடைய மறவர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி பெரிய அளவில் இருக்கிறது. அந்த பகுதியில் யாருமே அதிமுகவுக்கு ஓட்டு போடலை. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் போய் அங்கே போய் நின்றாரு. இரட்டை இலையில நின்ற அதிமுக வேட்பாளருக்கு டெபாசிட் போயிருச்சு. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாரு. ஓபிஎஸ் 3,42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியலையே தவிர 34% வாக்கு வங்கியை பெற்றுட்டார். அப்ப வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதிமுக இனி கரையேறாது. தென் மாவட்டங்களில் அதனுடைய வாக்கு சதவீதம் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்னா, அதிமுக வலிமை பெறணும்னா பிரிந்தவர்கள் ஒன்று கூடணும். அதுக்கு பதிலாக பாஜகவோட போய் ஒரு பொருந்தாத கூட்டணியை வச்சிருக்கிறாரு. மோடியா லேடியான்னு ஜெயலலிதா அவர்கள் மேடை தோறும் கேட்டாங்க. நான் மோடியை விட வலிமிக்க தலைவர் என்று ஜெயலலிதா கடந்த காலத்தில் சொன்னாங்க. சங்கராச்சாரியாரை அரெஸ்ட் பண்ணி சிறையில் வச்சாங்க. மிகப்பெரிய வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்தக்கூடிய ஆற்றலோடு இருந்த ஒரு பெரிய தலைவியாக ஜெயலலிதா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவரை பார்ப்பதற்கு போயஸ் தோட்டத்தினுடைய வாசலில் எல்லாரும் காத்து கடந்தது போய், என்னப்பா முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவுக்கு யாருன்னா மேலிட முடிவு செய்யுங்கிறாங்களே. அமித்ஷாவா அண்ணா திமுகவுக்கு தலைவர்? இது அண்ணா திமுகவா அமித்ஷா திமுகவா? இது ஏடிஎம்கேவா மோடிஎம்கேவா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதனாலதான் இன்றைக்கு அதனால இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்க தொடங்கி விட்டது. இதுல பயணிச்சோம்னா தரையில போய் நம்ம அவங்க வேண்டியதுதான், ஒண்ணுமில்லாம போக வேண்டியதுதான். எனவே இந்த கட்சி வெற்றி பெறாது, இதற்கு எதிர்காலம் இல்லை. எனவே அதிமுகவை இனி தேராது என்கிற காரணத்தினால தான் நீங்கள் அன்வர் ராஜா போனதெல்லாம் ஆச்சரியம் இல்லை.
மைத்ரேயன் போயிட்டாரு. மைத்ரேயன் வந்து 7வது முறையா கட்சி மாறி இருக்காரு அவர் வந்து யாருங்கிறது முதல்ல புரியணும். அவர் வந்து பாஜகவில் 90களின் தொடக்கத்தில் பொதுச் செயலாளர், மாநில துணைத் தலைவர், 1999 மாநில தலைவர், 15 ஆண்டு காலம் வந்து அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர். அவர் எதுக்கு தெரியுமா போனாரு அதிமுகவுக்கு? பாஜக திமுகவோடு கூட்டணி வைப்பதை எதிர்த்து போனாரு. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு திமுக வந்து சேர்றாருன்னா என்ன காரணம்? இது தேராத கட்சிங்க. பாஜக என்பது இந்தியா மொத்தத்தையும் கூட ஆளலாம். தமிழ்நாட்டை ஒரு நாள் அவர்கள் ஆள முடியாது. தமிழ்நாட்டிலே ஒரு நாள் அவர்கள் வந்து கால் பதிக்க முடியாது, வேர் பதிக்க முடியாது என்கிற நிலைமை இருக்கிறது. அதனால மைத்ரேயன் வெளியேறாரு. அதனால ஒரு பொருந்தா கூட்டணி, அதிமுக பாஜக என்பது ஒரு பொருந்தா கூட்டணி. இந்த பொருந்தா கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அவர்கள் பேசுவதற்கு அவர்கள் எதையுமே பேசல. முதல்ல திமுகவை திட்டுறாங்களே தவிர, அந்த டிராவலில் போறாரு பாருங்க, அது ரொம்ப பெரிய வேடிக்கை என்னன்னா, புதுக்கோட்டையினுடைய மன்னர் பாரம்பரியத்தை சேர்ந்த கார்த்திக் தொண்டைமான் என்பவர் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவா இருந்தவர். அது மட்டும் கிடையாது, இந்த சுந்தரா டிராவல்ஸ் எடுத்துக்கிட்டு வர்றாருல நம்ம எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், அவர் அந்த சுற்றுப்பயணத்தில் புதுக்கோட்டைக்கு வருகிற போது வரவேற்பு கொடுத்தாரு. 2 நாள்ல திமுக வந்து இணைகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியுது செட்டிங் பண்ணி தான் கூப்பிட்டுருக்காங்க. குறுகலான தெருவுலை வந்து மக்கள் வந்து நீண்ட தூரம் நிற்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிற வண்ணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்களை ஏற்பாடு பண்ணதே கார்த்திக் தொண்டைமான் தான். தலைக்கு 250 ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து வண்டியில் வாகனத்தை கொடுத்து ஆளை கூட்டிகிட்டு வந்ததே அவங்க தான். இது உண்மையாகவே கொடுக்குற கூட்டம் அல்ல, செட்டிங் பண்ணியிருக்காங்க. இது ஜெயிக்காது, இந்த குதிரை ஓடாதுன்னு கார்த்திக் தொண்டைமானும் வந்துட்டார். அப்போ மன்னர் பரம்பரையாக இருந்தாலும் சரி, மைத்ரேயனாக இருந்தாலும் சரி, அதிமுகவினுடைய அடித்தளத்திலே வேலை செய்த அன்வர் ராஜாவாக இருந்தாலும் சரி, அமைப்பு செயலாளராக இருந்த அன்வர் ராஜாவாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே இந்த குதிரை ஓடாது என்கிற முடிவுக்கு வர்றாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து மு.க. ஸ்டாலின் சந்திச்சதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்தது அப்படிங்கிறது என்னன்னா, பாஜகவால் தெருவுக்கு வந்தவர் ஓபிஎஸ். பாஜகவை மட்டும் அவர் நம்பாமல் இருந்திருந்தால் அவருக்கு அரசியல் இப்படி ஒரு மோசமான நிலைமையே வந்திருக்காது. அவருடைய இந்த மோசமான நிலைமைக்கு காரணமாக இருக்கிற பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்கிற முடிவுக்கு அவர் வர்றாரு. அதற்காக என்ன செய்யறாருன்னா, பாஜக காரனுக்கு ஒரு இதை கொடுக்கணும், ஒரு பயத்தை கொடுக்கணும், ஒரு டெரரை உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் முதலமைச்சரை சந்தித்தார். முதலமைச்சர் வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு திரும்பின அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு உடல்நலம் விசாரிக்கிறேன் அடிப்படையில் அவர் சந்தித்தார். ஆனால் அவர் வந்து திமுக அனுதாபியாக மாறுவதற்கெல்லாம் வந்து வாய்ப்பில்லை. ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். எதிரிலே வந்து என்னை மதிக்கவில்லையா, மோடியை பார்க்குறக்கு நீ அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டியா, நான் போய் சிஎம் பார்க்குறேன்னா இல்லையான்னு பாருங்கிற மாதிரி பார்த்துருக்கிறாரே தவிர, பாஜக பின்னால் போவதற்கு அவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய நெருக்கடி உண்டாகி விட்டது எடப்பாடி பழனிசாமினால. ஓபிஎஸ் வந்து அதிமுகவிலும் சேர்த்து கொள்ள தானே சார் எடப்பாடி மறுக்கிறார். அப்போ அவர் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இல்லை, அதாவது அப்படியே சொல்வதன் மூலமாக 2 பேர் எதிர்காலமே மோசமடையும். யார் எதிர்காலம்? அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு வந்து தென் மாவட்டங்களிலே இருக்கிறது. அது ஜெயிக்கிற அளவுக்கு செல்வாக்கு இல்லையே தவிர, ஒவ்வொரு தொகுதியிலையும் 10,000 ஓட்டு 5,000 ஓட்டையாவது பிரிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கிறது. இப்போ நீங்கள் காவிரி டெல்டா பகுதிகளில் டிடிவி தினகரனுக்கு கேட்டு ஒரு தனித்த செல்வாக்கு இருக்கிறது. அப்போ அந்த பகுதிகளிலே வந்து அவருக்காக தான் ஓட்டு போடுறான். அப்போ எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கிற கட்சிக்கும் தோக்கிற கட்சிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தினுடைய வித்தியாசம் இருக்குல்ல, மிக குறைந்த வித்தியாசம் தான் எப்போவுமே இருக்கும். 3% வேறுபாடு தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 3% வேறுபாடு தான் போன சட்டமன்ற தேர்தலில் நடந்துச்சு. அப்போ நீங்கள் வந்து 8% வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மாதிரி, 5% பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பாமக மாதிரி பல கட்சிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பர்சன்டேஜ், அதனால தான் சிறு கட்சிகளை வந்து வெளியில் போக விடாமல் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா வாக்கு சதவீதம் என்பது ஒரு பெரிய ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான வேறுபாடு என்பது குறைந்த வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வி. அப்போ வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது. அந்த செல்வாக்கின் வழியாக அதிமுகவை வீழ்த்துவதற்கு தான் அது பயன்படும். இப்போ ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா இந்த 3 பேரும் அதிமுகவில் இணைந்தால் 26ல் ஒரு வெற்றியை பதிவு செய்ய முடியுமா அதிமுக? இல்லை, அவர்கள் 3 பேரும் இணைந்தால் வந்து கட்சி வலிமை பெற்றுவிடும். ஆனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, சசிகலா வந்து விட்டால் நமக்கு பொதுச் செயலாளர் பதவி போய்விடும், அவங்க தான் நம்மளை உருவாக்குனாங்க, அப்போ வந்து கட்சி அவர்கள் கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பாஜக என்ன நினைக்குதுன்னா, அதிமுக காரங்க உடைந்து நின்றால்தான், தனித்தனியாக நின்றால்தான் நம்ம 2வது இடத்துக்கு நகர முடியும்.
அதிமுக வலிமையோடு இருந்தால் நாம் வளர முடியாது. அப்ப திமுகவா பாஜகவா என்கிற நிலைமை வர வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. திமுகவா தாவேகாவா தமிழக வெற்றி கழகமா என்கிற நிலைமை வர வேண்டும் விஜய் விரும்புகிறார். இப்ப நடக்கக்கூடிய போட்டி வந்து ஆளுங்கட்சியாக யார் வரப்போகிறார்கள் என்பதற்கான போட்டியே அல்ல, இரண்டாவது இடத்தை பிடிக்கிறதுக்கான போட்டி. இப்போ ஆளுங்கட்சி யார்? அப்போ ஆளுங்கட்சி மீண்டும் திமுக தான் வரும். திமுக தான். ஆமாம். எதனால நான் திரும்ப சொல்றேன்னா, வலிமையான கூட்டணி இருக்கிறது ஒன்று. இந்த ஆட்சியின் மீது பல்வேறு அதிருப்திகள் இருந்தாலும் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அது எல்லா ஆட்சியிலும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான். ரொம்ப ஒரு ஆட்சியவே வீழ்த்தி விடக்கூடிய குற்றச்சாட்டு என்று நம்ம சொல்ல முடியாது. இப்போ துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டம் இருக்குன்னா, துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டத்தை அந்த இடத்திலே நடத்தக்கூடாது என்பதற்கான ஒரு நீதிமன்ற உத்தரவு வருகிறது, அவங்க அப்புறப்படுத்தப்படுறாங்க. அது ஏற்கனவே வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறது. தனியார் மையத்திலே வந்து கொண்டு போய் தூய்மை பணியாளர்களுடைய இதை வந்து கொடுக்கக்கூடாது என்பது திடீரென்று திமுக ஆட்சியில் ஏற்பட்ட முடிவு அல்ல. அது 2001 வந்து ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலேயே தனியார் மயமாக்குவது என்பது தொடங்கிவிட்டது. அப்பொழுது 2001 2006 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இந்த பணியை நடத்த போது, தனியார் மயமாக்க போது கலைஞர் கருணாநிதி கடுமையாக எதிர்த்தாரப்ப. அப்புறம் 2006 to 2011 வந்து கலைஞர் ஆட்சி வருகிற போது தூய்மை பணியாளர்களாக அரசு பணியாளர்களாக மாற்றிட்டாரு. நான் தனியார் மையத்துக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று கலைஞர் கடுமையாக எதிர்த்தாரு. அதற்கு பின்பு ஏடிஎம்கே ஆட்சி 10 ஆண்டு காலம் நடந்தது. ஜெயலலிதா அம்மையாருடைய ஒரு 5.5 ஆண்டு காலம், இவருக்கு ஒரு 4.5 ஆண்டு கால ஆட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி நடந்தது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களில் 10 மண்டலங்களை எடப்பாடி பழனிசாமி தனியார் கொடுத்துட்டார். அந்த நிறுவனத்தினுடைய ஒப்பந்தத்தை திடீரென்று நீக்க முடியாது. ஏன்னா ஒரு அரசினுடைய கொள்கை திட்டத்தின்படி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தை விட்டு வெளியேறுவதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அது நீதிமன்ற வழக்காக இருக்கிறது. அதனால தான் அரசினால உடனடி நடவடிக்கை எடுக்க முடியல. அதை வந்து பயன்படுத்தி கொண்டு எதிர்கட்சிக்காரர்கள்லாம் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த ஆட்சியின் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்துவது உண்ணாவிரதம் இருப்பதெல்லாம் சகஜமான ஒன்று தான். அது மாநகராட்சி ஆர்ப்பாட்டத்தை பெரிய லெவலில் பேசக்கூடிய ஒரு பொருளும் கிடையாது. இருந்தாலும் வந்து ஆளுங்கட்சி திமுக, நீங்க எதிர்கட்சி அதிமுக வர வாய்ப்பு இருக்கின்றதா? இல்ல, இந்த முறை வந்து என்ன ஆகும்னா, திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி எப்பொழுதுமே மொத்தமாக அதிமுகவுக்கு திரும்ப வழக்கமா. இந்த முறை அப்படி திரும்பாது. இந்த முறை வந்து தாவேகா என்கிற புதிய கட்சி வந்திருக்கிறதுனால அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க சதவீத வாக்குகளை வந்து பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப அதிமுக மீது வெறுப்பு கொண்டிருக்கிறவர்கள் இருப்பான்ல, ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக இல்லை, என்னன்னா தொண்டர்கள் சோர்வடைகிறான். இப்போ என்னதான் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு நாளும் வந்து ஊர்வலமாக வந்தாலும், தமிழ்நாடு முழுக்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஊர்வலமாக வந்தாலும் அவர் ஒரு நாள் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, ஒரு நாளும் அவர் ஜெயலலிதா ஆகிவிட முடியாது. அவருக்கு அந்த வசீகர தலைமை இல்லை. ஒரு தலைவனுக்கான ஈர்ப்பு சக்தியாக இருக்கக்கூடிய பேச்சாற்றல் கூட எடப்பாடி பழனிசாமிகிட்ட பெரிய அளவில் இல்லை. அப்போ எடப்பாடி பழனிசாமி எதை நம்புகிறாருன்னா கொங்கு மண்டலத்தை தான் நம்புகிறார். தென் மண்டலமும் அவருக்கு வந்து எதிராக திரும்பி விட்டது. அப்போ கொங்கு மண்டலத்தில் அவருடைய சாதிய வாக்குகளையும் சமூக வாக்குகளையும் தான் அவர் நம்பி இருக்கிறார். வட மாவட்டத்தில் வந்து பாமக செல்வாக்க உள்ளது. பாமக அதிமுக இணைய போகுது இல்லையா? அப்போ வந்து அதாவது பாமக இரண்டாக பிளந்து கிடக்கிறது. ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் திமுகவை தினசரி திட்டிக் கொண்டே இருக்கிறார். இன்னொரு பக்கம் வியாழக்கிழமை வந்து சந்தையை கூட்டுறது மாதிரி செய்தியாளர்களை சந்திக்கிறோம் என்கிற பேரில் மருத்துவர் ராமதாஸ் வந்து என்ன சொல்றாரு, திமுக ஆட்சி தான் சிறந்ததுங்கிறாரு. அப்போ போட்டி மாநாடே நடத்திட்டாங்க. முதல்ல என்ன நினச்சாங்க, அப்பனுக்கும் மகனுக்குமான சண்டை தான் எளிதில் தீர்ந்து விடும், நீர் அடித்து நீர் விலகாது அப்படிலாம் பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறப்ப அது வந்து பிளவு அரசியல் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா போட்டி மாநாடு அளவுக்கு போயிடுச்சு. இவர் பொதுக்குழுவை கூட்டுறாரு, அவர் வந்து பூம்புகாரில் மகளிர் மாநாட்டை கூட்டுறாரு. அப்போ கட்சி இரண்டாகி விட்டது. அப்போ திமுகவை ஒரு அணி ஆதரிப்பதாகவும் அதிமுகவை ஒரு அணி ஆதரிப்பதாகவும் இருந்தால் அங்கும் வாக்கு சதவீதம் வந்து சிதறடிக்க முடியும். எப்படி அதிமுக வந்து 2ஆக 3ஆக 4ஆக சிதறி கிடக்கிறதோ அதுபோல தான் வந்து இன்றைக்கு வந்து பாமகவையும் சிதறடிக்கப்பட்ட ஒன்றாக மாற்றி விட்டார்கள் சொல்றேன். அதே திமுகவில் உள்ள மதிமுகவிலும் பிளவு ஏற்பட்டுள்ளது. அதாவது தந்தை பொதுச் செயலாளருக்கு வந்து திமுகவில் மதிமுக தொடர வேண்டும், மகன் துரை வைகோவுக்கு வந்து மதிமுக பாஜக தொடர வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. அதான் மதிமுகவிலையும் ஏறத்தாழ பிளவு இருக்கிறது. ஆனால் பிளவு வந்து இன்னும் பகிரங்கத்துக்கு வரவில்லை, கருத்து அடிப்படையில் இருக்கிறது. மல்லை சத்யா தான் பாஜக பக்கம் அவர்கள் போக போறாரு துரை வைகோ என்கிற கருத்தை சொல்லுகிறார். நடைமுறையில் அது எவ்வளவு தூரத்துக்கு நகரப்போகிறது என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு இன்னும் காலம் காத்திருக்கிறது நினைக்கிறேன். சார், இப்போ வந்து 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக, அதாவது 2011 முதல் 2021 வரையில.
ஸோ 2021 அதிமுக வந்து பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாகத்தான் வந்தது. எப்படி அதிமுக ஓடாத குதிரை என்று சொல்ல முடியும்? இல்லைங்க, அதிமுக வந்து கடந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக வந்தது அப்படிங்கிறது வந்து அன்றைய நிலைப்பாடு. எதிர்க்கட்சி அரசியலே அவர்கள் எவ்வளவு தூரம் கையில் எடுத்திருக்கிறார்கள், போராட்ட அரசியலை எவ்வளவு தூரம் கையில் எடுத்திருக்காங்க. 2016 இறந்துட்டாங்க. நான் ஒன்று கேட்குறேன், துப்புரவு தொழிலாளர்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்கல்ல, எதிர்க்கட்சி தலைவர் ஏதாவது களத்துக்கு வந்தாரா? அதிமுகவை சேர்ந்தவர்களில் வந்து ப்ரெஸ் மீட்டை விட்டுருங்க, தனிப்பட்ட முறையில் யாராவது போராட்ட களத்திற்கு வந்தார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காது. அப்போ அதை கையில் எடுத்து போராடணும்ல. இந்த ஆட்சிக்கு அதிர்வை உண்டாக்குகிற, எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிற எத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ அவங்களுடைய முழு நேர கவனம் கட்சியை காப்பாற்றுவதற்கான முயற்சி தான் இருக்கே தவிர தன்னை பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும், தனக்கு இரட்டை இலை சின்னம் வந்து மாறிவிடக்கூடாது, ஊழல் வழக்குகளிலே 2ஆம் கட்ட தலைவர்களில் வந்து வேலுமணியிலிருந்து மற்ற கூட இருக்கிறவங்க யாருமே சிறைக்கு போய்விடக்கூடாது என்று தான் கட்சி நடத்துகிறார்களே தவிர மக்கள் பிரச்சனையை மையமிட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு கடுமையான போராட்டத்தை உருவாக்கினார் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதா? அதனால பின்னடைவை சந்திப்பார்கள். அது போக தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு தொடர்ச்சியாக துரோகம் இழைத்து வரக்கூடிய பாஜகவோடு அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார். இப்போ பாஜகவோடு நாங்கள் வெளியேறுகிறோம், கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம்னு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார்கள். எதற்காக வெளியேறுகிறோம் சொன்னாரா? சொன்னாரே சார். என்ன சொன்னார்? அண்ணாமலை வந்து அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர்களை, மூத்த தலைவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தார். சொன்னார் இல்லையா? இது சித்தாந்த பகையா? இல்ல சார், கருத்து வேறுபாடு பகை. கொள்கை பகையாது. இல்ல சார், அரசினுடைய நலத்திட்டம் சரியில்லை, மோசமான சட்டத்தை உருவாக்குறாங்க, மோசமாக நடத்துகிறாங்க, ஏதோ ஒரு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையை சொல்லலை. அண்ணாமலை என்கிற தனிநபர் மீதான முரண்பாட்டை சொன்னாங்க. சரி, திரும்ப சேர்ந்தாங்கல்ல, சேர்ந்ததற்கு ஏதாவது கொள்கை காரணம் சொன்னாங்களா? சார், அதான் அண்ணாமலையை வந்து கட்சியிலேருந்து பழைய தலைவர் பதவி விலக்கிட்டாங்க, நயனார் கொண்டு வந்தாங்க, அதனால சேர்ந்துட்டாங்க. அப்போ உங்கள் கருத்துப்படியே சொன்னால் தனிநபர் முரண்பாட்டை தான் முன்வைத்தார்களே தவிர தத்துவ முரண்பாட்டை முன்வைக்கலாம். ஒரு கட்சி எப்பொழுதுமே என்ன செய்யணும்னா ஒரு தத்துவத்தை, ஒரு கொள்கையை, ஒரு கோட்பாட்டை, ஒரு சித்தாந்தத்தை வலியுறுத்தணும். அப்பதான் மக்களுக்கு அது கனெக்ட் ஆகும். இப்போ திமுக தனிநபர் வெறுப்பு என்பது, இப்போ உங்களை எனக்கு பிடிக்கல, இவர் வந்தா நான் அந்த ஸ்டூடியோக்குள்ள வரமாட்டேன், இந்த ஏரியாக்குள்ள நான் வரமாட்டேன்னு சொல்றது தனி மனித வெறுப்பு சம்பந்தப்பட்டது. தத்துவார்த்தமாக இவர் என்ன தவறு செய்தார், ஏன் இவரை பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னாதான் அது ஒரு நியாயம் கிடைக்கும். அதை வந்து பொருட்படுத்தத்தக்க வழக்காக அது இருக்கும். நீங்கள் ஒரு முரண்பாட்டை உருவாக்குகிற போது என்ன காரணத்திற்காக பிரிந்தீர்கள் என்று சொல்வது, சும்மா வந்து அண்ணாமலை வந்து ஏட்டிக்கு போட்டியா பேசினாரு அப்படின்னா இதெல்லாம் ஒரு காரணமா? இது காரணம் இல்லை. பாஜக தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு ஒண்ணு இல்லைங்க. நீட் தேர்வை வந்து பாஜக திணிக்கிறது, மத்திய அரசாங்கம் வந்து திணிக்கிறது, எங்க மேல மும்மொழி கொள்கையை திணிக்கிறது, தமிழ்நாட்டு நலன்களுக்கு தேவையான நிதியை தர மறுக்கிறது. இதனால நாங்க பாஜக அரசை எதிர்க்கிறோம், மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு திமுக சொல்லுதில்ல. இது மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நீட்டுங்கிறது மக்கள் சம்பந்தப்பட்டது. வெள்ள பேரிடருக்கு நிதி தர மறுத்தார்கள், தென் மாவட்டங்களிலே வெள்ளத்திலே மிதந்த போது நிதி தர மறுத்தார்கள், தேசிய பேரிடராக அறிவிக்க மறுத்தார்கள் என்பது அந்த மக்கள் சார்ந்த பிரச்சனை. மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள் என்பது மாணவர்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எங்களுக்கு இருமொழி போதும், உலகத்தை தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்கு ஆங்கிலம் வேண்டும், நாங்கள் வந்து எங்கள் தாய்மொழியின் வழியாக படித்துக் கொள்வதன் மூலமாக எங்கள் தமிழை போற்றுவதற்கும் பாதுகாப்பதற்கும் எங்களுக்கு தெரியும். இப்படி பொது நலன் சார்ந்த பிரச்சனையை முன்னிலைப்படுத்தினாத்தான் மக்கள் பிரச்சனையை அதை மாற்ற முடியும். அதை விட்டுட்டு எனக்கு அண்ணாமலை பிடிக்கல, இப்போ அண்ணாமலை போயிட்டாரு, அண்ணாமலை போனால் நான் வந்துடுவேன் அப்படின்னா தனிநபர் முரண்பாட்டை முன்வைக்கிறார்களே தவிர தத்துவ முரண்பாட்டை முன்வைக்கல. இப்போ திமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் ஒரே தத்துவம் கொண்ட கட்சிங்களா? 14 கட்சிகள் உள்ளது இல்லைங்க. அதாவது ஒரே தத்துவம் இருந்தால் தனித்தனி கட்சி நடத்த வேண்டிய அவசியமே முதல்ல கிடையாது. ஏன் வந்து தனித்தனி கட்சி நடத்துறாங்கன்னா அவரவர்களுக்கு தனித்த தத்துவம் இருக்கிறது. ஆனா எல்லாரும் சந்திப்பதற்கு எல்லாருக்கும் ஒரு மையப்புள்ளி ஒன்று வேணும்ல. இப்ப மதச்சார்பற்ற கொள்கை என்கிற கொள்கையை கம்யூனிஸ்ட் கட்சி பின்பற்றுகிறதா இல்லையா? பின்பற்றுகிறது. விசிக மதச்சார்பின்மை காப்போம் என்று மாநாடு போடுகிறதா இல்லையா? காங்கிரஸ் கட்சிக்கு மதச்சார்பின்மை கோட்பாடு இருக்கிறதா இல்லையா? திமுகவுக்கு மதச்சார்பு. அப்ப எல்லாரையும் மையமாக வைப்பது மதச்சார்பின்மை. இந்தியாவை ஒரு மதவாத அமைப்பு ஆளக்கூடாது, மத வெறியை தூண்டுகிற ஒரு அரசியல் கட்சி இந்தியாவை ஆளக்கூடாது என்பதுல
ஒரு ஒற்றை புள்ளி இருக்கிறது. எல்லாரும் ஒற்றை புள்ளி இருக்கின்றது. ஆனா அதிமுக ஒற்றை புள்ளி சொல்லுங்க. ஆட்சி அமைச்சிருக்காங்களா? எப்படி வந்து மக்கள் ஏத்துக்காதவா? பாஜக 3 முறை அமைச்சிருக்காங்க. 20 மாநிலங்கள்ல ஆட்சி நடைபெறுகிறது. பாஜக வந்து எப்படி ஆளுங்கட்சியாக ஆகிறது என்கிற லட்சணத்தை தான் ராகுல் காந்தி கிளின்னு கழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப பல இடங்கள்ல தேர்தல் மோசடிகள் செய்திருக்கிறார்கள். இறந்து போனவர்களோடு இன்றைக்கு தேநீர் அருந்தினேன் என்று ஒரு போட்டோ போடுறாரு. இவன்லாம் செத்து போயிட்டான், இவன் பேர்லாம் வாக்காளர் பட்டியலில் பல பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 65 லட்சம் வாக்காளர்களை வந்து பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறான். புதிதாக பல கோடி பேரை சேர்த்திருக்கான். ஏறத்தாழ இந்தியா முழுக்க 12 கோடி வாக்காளர்கள் விஷயத்திலே மோசடி நடந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் வந்து அதை பட்டியலை வெளியிட வேண்டும் என்று சொல்லுகிற போது தேர்தல் மோசடிகளின் வழியாகவும் வெற்றி பெற்றிருக்கிறார். சரி, அந்த மோசடி தமிழ்நாட்டில் செய்யுது சார். 2021 ஏன் மோசடி செய்திருக்கூடாது? 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் ஏன் மோசடி செய்திருக்கூடாது? ஏன்னா அதான் பாஜகவை இந்தியாவிலேயே எதிர்க்கக்கூடிய முதல் இடத்தில் இருக்கின்ற கட்சி திமுக. ஏன் திமுகவை தோற்கடித்திருக்கூடாது? அதான் நல்ல கேள்வி இது. ஏன்னால் இங்கு வந்து வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கக்கூடிய இடத்துல ஆளுங்கட்சியை இங்கே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவுடைய இயக்கத்திலே இருக்கிறவர்கள் விழிப்புணர்வோடு கண்காணித்து விட்டார்கள். வட மாநிலங்களிலே வாக்காளர் பட்டியல் மோசடியை கவனிக்க தவறி விட்டார்கள். காங்கிரஸ் கோட்டை விட்டு விட்டது. அதனால அவர்களுக்கு வந்து செல்வாக்கு மிக்க பகுதிகளிலே திடீரென்று தமிழ்நாடு முழுக்க பாஜக ஜெயித்து விட்டது என்று சொன்னால் ஓட்டு போட்டவன் எவனுமே நம்ப மாட்டான். அதனால இங்கெல்லாம் சேட்டையை காட்ட மாட்டாங்க. அவர்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அந்த இடங்களிலே அந்த வேலையை காட்டியிருக்கிறாங்க. தேர்தல் முறைகேடு என்பது அறிவியல் பூர்வமாக கூடிய சீக்கிரம் நிரூபிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பின்பு நம்ம தேர்தல் ஜனநாயகம் எப்படி போகிறது என்பதை பிறகு பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் 2026 திமுக ஆட்சி கைப்பற்றுன்னு சொல்லியிருக்கீங்க. எதிர்கட்சியாக அதிமுகவா இல்ல தாவேகா? அப்படிதான் உங்களுடைய கருத்து சார்? இல்ல, அதாவது ஒரு தனித்த அரசியல் கட்சிகள் வந்து ஒரு பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது, இப்ப உதாரணத்திற்கு 75 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக எதிர்கட்சியில இருக்கிறாங்க. பாஜக, பாமக 66 இடம் வந்து அதிமுக, 9 இடம் வந்து அப்படின்னு ஒரு சூழல் இப்பொழுது இருக்கலையா? இந்த வலிமையை திரும்ப பெறுவார்களா என்பதே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கிறது. ஏன் சார் பெற முடியாது? பல இடங்கள்ல இப்ப நீங்க வந்து ஓபிஎஸ் வந்து விலகி இருக்கிறாரு. டிடிவி தினகரனை வந்து நான் வந்து தேர்தலில் வந்து அவருக்கு ஆதரவாக நான் வாக்கு சேகரிக்க மாட்டேன் என்று மறுக்கிறாரு. கடந்த முறையெல்லாம் இப்படிப்பட்ட நிலைமை வந்து இல்லை. அதனால அப்பவும் வந்து டிடிவி தினகரன், சசிகலா தனித்தானே இருந்தாங்க. ஓபிஎஸ் மட்டும் தான் கூட இருந்தாரு. அவங்க ஓபிஎஸ் இருந்தாருங்க. ஓபிஎஸ் வந்து ஒரு அதாவது நீங்க வந்து ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் டிடிவி தினகரனா இருந்தாலும் சசிகலாவாக இருந்தாலும் ஒரே சமூக பின்னணியை கொண்டவர்கள். அதனால தென் மாவட்டங்களிலே நீங்கள் ஒருவரை தள்ளி வைத்தால் கூட தென் மாவட்டங்களிலே உங்களுடைய வாக்கு சதவீதம் சரிவது என்பதை யாராலும் தடுக்க முடியாது. இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அவர் தனி கட்சி ஆரம்பித்தால் அவர் வந்து எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பார் சார்? இல்லை, அவருக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு 8 மாதங்கள் இருக்கிற காரணத்தினால அவர் யாரோடு கூட்டணி சேர்ந்தால் அதிர்வை உண்டாக்க முடியும், பெரிய வாக்கு வங்கியை பெற முடியும், செல்வாக்கை வந்து நிரூபிக்க முடியும் என்கிற ஒரு கணக்கு, அரசியல் கணக்கு இருக்கிறது. அதனால அதை இப்பொழுது நம்ம வந்து உறுதிப்பட சொல்ல முடியாது. முதல்ல தனிக்கட்சி தொடங்குவாரா என்பதே இன்னும் உத்தரவாதப்படுத்தப்படவில்லை. அவர் முதல் கட்டமாக மக்களை சந்திக்க போகிறேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். அப்படி ஒருவேளை வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து விஜயோடு கூட்டணி காண்பதற்கான வாய்ப்பு ஒருவேளை இருந்தால் விஜய் வலிமை பெறுவார். அதன் மூலமாக சில சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியுமா என்கிற முயற்சி செய்வாங்க. திமுக ஆதரவோடு ஓபிஎஸ் ஒரு வேளை வந்து போட்டியிட்டாலும் சில சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கான சாத்தியம் இருக்கிறது. ஆனால் அதிமுக காரர்கள் வந்து தொண்டர்கள் வந்து திமுகவோடு இணைந்திருப்பதை விரும்புவார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் வந்து ஜெயலலிதாவுக்கு சிறைக்கு போன காலமாக இருந்தாலும் சரி, அவர் இறந்து போன காலமாக இருந்தாலும் சரி, அவர் இடைக்கால முதலமைச்சராக 3 முறை அவர் இருந்திருக்கிறார். அதனால ஒரு அதிமுக காரன் வந்து திமுகவினுடைய சார்பு நிலை எடுக்கிற, திமுகவின் ஆதரவு நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஐ விரும்ப மாட்டார்கள். எனவே நேரடியாக திமுகவோடு இணைந்து பயணிப்பார் ஓபிஎஸ் என்பதை நான் ஏற்கவில்லை. அதற்கு பதிலாக தாவேகா என்கிற சாய்ஸ் அவருக்கு இருக்கிறது. அப்ப தாவேகா ஓபிஎஸ் இணைந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வாக்கு சதவீதம் சரியும், வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவுல சரியும். அதனால வேறு புதிய வருமா, எதிர்கட்சியாக வருமா என்பது வந்து கொஞ்சம் ஊசலாட்டமாகத்தான் இருக்கிறது. அதற்கு பின்னால் வந்து எப்படி அமையும் என்பதை வந்து அதற்கு வந்து தேர்தலுக்கு பிந்தைய ஒரு சூழல்ல தான் தீர்மானிக்கும். இப்போ வந்து அதிமுக வந்து ஓடாத குதிரை சொல்லியிருக்கீங்க. இந்த தேர்தல் தான் ஓடாத குதிரையா இல்ல தொடர் தேர்தலில் ஓடாத குதிரை? இல்லை, இந்த தேர்தலுக்கு பின்பு அவர்கள் தோற்று போனதற்கு பின்பு எல்லாரும் ஒன்று கூடினால் தான் வலிமை பெற முடியும் என்கிற இடத்தை நோக்கி நகருகிறார்களா, இல்லை இப்படித்தான் நான் நடத்துவேன் என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்ற ஒரு பிடிவாதத்தோடு இருப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தோற்று போனதற்கு பின்பு அதிமுக கட்சியின் மீது நம்பிக்கை இழந்த தொண்டர்கள் வேறு கட்சிகளுக்கு இப்பயே போக ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர்கள் மட்டும்தான் போனதை நம்ம அறிக்கையில் பார்க்க முடியும். தொண்டர்கள் கலைந்து செல்வது மேகம் கலைந்து செல்வது மாதிரி நமக்கு தெரியாது, கலைந்துக்கிட்டே இருக்கிறாங்க.
அப்படி இருக்கிற போது அதிமுக என்கிற கட்சி வலிமை குறைந்து விடும். அந்த இடத்தை தமிழக வெற்றி கழகம் மாதிரியான கட்சிகள் நிரப்புவதற்கான சாத்தியம் இருக்கு. அதை திமுக இடத்துல தாவேக்க வரும் சொல்ல வரீங்க? இல்ல அதிமுகவின் இடத்தை தாவேகா கைப்பற்றுவதற்கான சாத்தியங்கள் இருக்காது. ஸோ அதிமுகலேருந்து வேற யாரெல்லாம் திமுக இணைய வாய்ப்பு இருக்கின்றது? 20 பேர் வரைக்குமே வெளியேறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது யார் என்று அவருடைய நம்பகத்தன்மையான வட்டாரங்கள் சொல்றது. அதாவது எப்படின்னா, அதிமுகவிலே வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள்ல மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறவங்க அவர்லாம் ஒரு 20 பேர் வந்து இந்த கட்சி வந்து தேராது, அதிமுக தேராது ஆமா என்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க. அவர்கள் பட்டியல் விரைவில் வெளியாகும். 20 பேர் யார்? தங்கமணின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இல்ல தங்கமணி வந்து ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாரு. அதே மாதிரி செல்லூர் ராஜ் பேர் கூட அடிபட்டுச்சு. பல பேர் பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க. அது வந்து அதிகாரப்பூர்வமாக நம்ம அறிவிக்க முடியாது. ஆனால் பேச்சுவார்த்தையில பல பேர் இருக்காங்க. 20 பேர் வந்து அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பை நோக்கி 8 மாசத்துல அப்படி ஒரு நிலைமை வரும். அந்த அளவுக்கு வந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு வலிமையான தலைவர். இதே போக்கை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மேற்கொண்டால் எடப்பாடி பழனிசாமியை தவிர எல்லாருமே வேற கட்சிக்கு போயிடுவாங்க. இல்ல அந்த அளவுக்கு வந்து திமுக தலைவர் வந்து வலிமையான தலைவரான்னு கேட்டேன் தமிழ்நாட்டுல. இப்போ என்ன சந்தேகம் உங்களுக்கு? அவர் நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 பெற்றிருக்கிறாரு, சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இப்பொழுதும் அசைக்க முடியாத ஒரு பெரிய கலையாத கூட்டணியை வந்து வச்சிருக்கிறாரு. மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் மக்களோடு நேரடியாக உரையாடக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. எந்த முதலமைச்சர் வந்து காவல்துறை அத்துமீறலால் வந்து நடந்த ஒரு சித்திரவதை மரணத்திற்காக வேண்டி அந்த குடும்பத்துக்கு ஃபோன் போட்டு நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய முதலமைச்சரை காட்ட முடியுமா யாராவது? எது காவல்துறை செய்த தவறுக்கு அவர் மன்னிப்பு கேட்டார் இல்லையா? அது எப்படி சார் காவல்துறை வந்து முதலமைச்சர் கண்ட்ரோல் தான் சார் இருக்கு? முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்கு. அஜித் குமார் வந்து 24 சார், அதுக்கு முன்பாக வந்து 23 நடந்திருக்குல்ல, அது எப்படி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு? தனியாக வாதிக்கப்பட வேண்டிய தலைப்பு. காவல்துறை அத்துமீறல் என்பது பிரிட்டிஷ்காரன் காலத்திலே இருந்து திருப்பூர் குமரன் கொடியை பிடித்து கொண்டிருந்து அவனை அடித்தே கொலை செய்த காலத்திலே இருந்து காவல்துறை மரணம் என்பது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே 68 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும், நூற்றுக்கணக்கான பேர் வந்து மாயமாக மரணம் அடைந்ததாக இருக்கட்டும் என்று பல பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்க தமிழ்நாட்டுக்கு பலமுறை முதலமைச்சராக இருந்த கருணாநிதியவே நடு ராத்திரியில் போய் வீட்டுக்குள்ளே போய் அதிகாலையில் கைது செய்த முறையெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் லுங்கியோட அவர் சிறைச்சாலைக்கு போனதை நம்ம பார்த்தோம். அப்போ காவல்துறை அத்துமீறல் என்பது இந்த ஆட்சியில் மட்டுமே இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறாரு. அப்படி இல்லை, கலைஞரையே அப்படி தான் கைது செஞ்சுருக்கான், ஸ்டாலினையே எமர்ஜென்சி காலத்தில் வந்து அடிச்சிருக்கான். அதுதான் உண்மை. அப்போ காவல்துறையினுடைய அத்துமீறல்களை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சீர்திருத்தம் தேவைப்படுகிறது. காவல்துறையில் ஒரு சீர்திருத்தம் தேவைப்படுகிறது. காவல்துறை முதலமைச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, இப்போ உங்களை வந்து ஒரு விசாரணை கூட்டு போகிறாங்க, என்னை ஒரு போலீஸில் விசாரணை கூட்டு போகிறாங்கன்னா அதெல்லாம் உடனடியாக முதலமைச்சருக்கு தெரியும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு விபரீதம் நடந்ததற்கு பின்பு அது வந்து இன்ஃபார்ம் ஆகுது. டிஜிபிக்கே சொல்கிறேன் தெரியாது. இப்போ வந்து நான் அடித்து கொள்ள போகிறாங்க அஜித் குமார் வழக்கு விசாரணை இல்லைன்னு டிஜிபிக்கு தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, ஒருவேளை அடித்தா ஒத்துக்குருவான்னு நினைப்பாங்க. பலவீனமானவர்களோ அல்லது உடல்நிலை வந்து பின்னடைவாக இருக்கிறவங்களோ எதிர்பாராமல் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அது காவல்துறை மரணம் தான், லாக்அப் டெத் தான். அப்போ லாக்அப் டெத் எல்லாவற்றிற்குமே வந்து நேரடியாக முதலமைச்சர் மீது நம்ம குறை சொல்வது என்பது அரசியல் ஆதாயத்துக்கு சொல்லலாம். ஆனால் நடைமுறையில் பல சிக்கல்களுக்கு நிர்வாக சிக்கல்கள் காரணமாக இருக்கு. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.